சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆண்டில் நிகழப்போகும் மிக முக்கியமான குரு கிரக பெயர்ச்சியை பற்றி தான். ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசியான கடகத்திற்கு நுழைவது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 60 வருடங்களுக்கு பிறகு குரு கிரகம் உச்ச நிலையிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போகிறது. இந்த ஒரு அமைப்பும் மிக அருமையான பலன்களை பல ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சும பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை, உச்ச குரு பார்த்தால் பல கோடி நன்மை. நமது வாழ்க்கையில் குருவின் பங்கு பல விதங்களில் தொடர்பு கொள்கிறது. கல்வி, அறிவாற்றல், செல்வம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுப காரியங்கள், உயர் பதவிகள், அரசு வேலைகள் மற்றும் தொழில் மேன்மைகளை தரக்கூடியது. ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் அதிகம் இருக்கிறது, அதுவும் தங்கம் சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவானின் சுபத்துவம்தான். அப்படிப்பட்ட குரு 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சமாவது மிகவும் சுபத்துவமாகும். பல ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடைபெறப் போகிறது. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்மத்திலேயே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகத்தை நோக்கி பயணித்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027 முழுமையாக கடகத்தில் நுழைவார். வக்ர நிலையில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் முழு வலிமையுடன் உச்ச குருவாக வலம் வருவார். 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் கடகத்திலிருந்து அருள் தந்து அதே 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆவார். ஆக அக்டோபர் வரையில் 152 நாட்களும், ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் 152 நாட்களும் கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார் என்பதால் அவரின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதியும். அதுவே சிம்மத்தில் இருக்கும் 84 நாட்களான அக்டோபர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரையில் குருவின் பார்வை தனுசு, கும்பம் மற்றும் மேச ராசியில் பதியும். இப்படிப்பட்ட அமைப்பினால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் முதல் 3 பாதங்களும் கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் வீடான விருச்சகம், 4ஆம் வீடான மகரம், 6ஆம் வீடான மீன ராசியை பார்க்க போகிறார். இதில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6ஆம் வீடுகள் அனைத்தும் அதிகப்படியாக பொருளாதார மேன்மையை தரக்கூடிய இடங்களாக வருகிறது. துலாம் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் வீட்டிற்கும் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டிற்கும் குரு அதிபதியாகி கர்மஸ்தானத்தில் உச்சமாவது மிக சிறப்பான அமைப்பாகும். 10ல் பாவி கிரகம் வந்தால் மேன்மையை உண்டாக்கும். நம்ம சேனல்ல 10ல் பாவி என்ற தலைப்புல இதை பத்தி தெளிவான விளக்கத்தோட வீடியோ போட்டிருக்கோம், பாருங்க. இப்போ 10ல் சுபகிரகமான குரு வந்தால் என்ன ஆகும்? பாதிப்புகள் கிடையாது, ஆனா நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும். பல விதத்துல மாற்றத்தை தரும். குடும்பத்துல மாற்றம், குடும்ப அமைப்புல மாற்றம், வேலையில மாற்றம், தொழிலில் மாற்றம், பதவி மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இப்படி பல மாற்றங்களை பார்க்க போகிறீர்கள். 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கான தேவைகள், உங்கள் பொருளாதார பண வரவுகள், உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைகளின் தொழில், உங்களுடைய வாக்கு, இதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தருகிறார். பொதுவாக துலாம் ராசிக்கு குரு நல்லது செய்கிற கிரகம் இல்லை என்றாலும் கெட்டதும் செய்ய மாட்டார். இவர் 10ல் வரும்போது நியூட்ரலாக மாறிவிடுவார். ஆனால் சுபத்துவம் நிறைந்த கிரகம் என்பதால நன்மைகள் உண்டு. உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வார். 6க்குடையவர் என்பதால உடலை வருத்தி உழைப்பை அதிகப்படுத்த செய்து வரவை அதிகப்படுத்துவார். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், வழக்குகள் எல்லாமே குறையும், முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு ஆள் ஆட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது திருமண பந்தத்தால் இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது காரணத்திற்காக விட்டு போன குடும்ப உறுப்பினர் மீண்டு வந்து சேர்வதாகவும் இருக்கலாம். நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்களது குழந்தைகளின் வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக குடும்ப பொருளாதாரத்தை குரு பகவான் உயர்த்துவார். 4ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் அம்மாவின் உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
அம்மாவிற்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு பிறக்கும். ஒற்றுமை ஆவீர்கள். தாய்வழி சொந்தங்கள் ஆதரவும் கிடைக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு அதை நல்லபடியாக வைத்துக்கொள்ள செலவு செய்து மருத்துவ ரீதியாகவோ யோகா அல்லது உடற்பயிற்சி போன்ற சென்டரில் சேர்ந்தோ உங்களை ஆரோக்கியமாக வச்சிக்க குரு பார்வை உதவும். அதே போல சொத்து வாங்கக்கூடிய யோகமும் நிறைய வரும். 6ஆம் வீட்டு அதிபதியாக குரு இருப்பதால கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை தரும். அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான விலை மதிப்பு அதிகமுள்ள பொருட்கள், நகைகள் கூட வாங்குவீங்க. குரு தங்கத்திற்கு அதிபதி என்பதால நகை வாங்கும் யோகமும் தரும். அசையா சொத்துக்களான இடம், வீட்டு மனை, தொழிலுக்கான குடோன்கள் வாங்கவும் குருவின் பார்வை பலம் தரும். ஆனா இவை எல்லாமே வங்கியில் லோன் வாங்கியோ அல்லது வெளியில் கடன் வாங்கியோ செய்வீங்க. அதுவும் சந்தோஷமாகவே செய்வீங்க. குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கிறது என்பதால் உங்களுக்கு நோய்கள் ஏதேனும் இருந்தால் அதை சரியாக்கி கொள்ள உங்களை சரியான வைத்திய முறையை தேர்ந்தெடுக்க வச்சு செலவு செய்ய வச்சு ஆரோக்கியத்தை தரும். அதோட ஏற்கனவே வாங்கிய கடனை அடைப்பீர்கள். புதிய கடன்களும் உங்களுக்கு கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். புதிய கடன்கள் நீங்க வாங்கிறது எஜுகேஷன் லோன், ஹவுஸ் லோன், ஜுவல் லோன் அல்லது பர்சனல் லோன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். முதல்லயே கேட்டு கிடைக்காத இடத்துல கூட இப்ப கிடைக்கும். குருவுடைய 6ஆம் இடத்து பார்வை அவ்வளவு பலம். ஏன்னா அந்த இடம் மீனராசி, குருவுடைய வீடு என்பதால் அது ஸ்ட்ராங்கா ஆக்டிவ் ஆகும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அதை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அசைத்து பார்க்கும். தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு மனதில் ஒரு பயத்தை தரும். தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களை சோதிச்சு பார்க்கும், கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். பெரிய முதலீடு செய்யும் போது அனுபவமிக்க ஆட்களோட ஆலோசனையோடு செய்வது சிறப்பு. வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும், சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் உங்களோட கடின முயற்சியால் சீரான லாபத்தை பார்க்க முடியும். அதே போல வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை உள்ளேயே மாற்றங்கள் வரும். போஸ்டிங் மாறலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் மாறலாம். அது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், அதுவே ஒரு சிலருக்கு பிடிக்காமலும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம் கூட வரலாம். ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இடமாற்றம் ஏற்படலாம், பதவி மாற்றம் ஏற்படலாம். அதனால உங்களோட தெளிவான அணுகுமுறையே உங்களுக்கு பக்கபலமாக சப்போர்ட் செய்யும். பொருளாதாரம் சுமாரான முன்னேற்றத்தோடு இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் தேவையற்ற ஆடம்பர செலவை செய்யாமல் இருப்பது சேமிப்பை உயர்த்தும். எந்தெந்த தொழில்கள் மற்றும் வேலைகள் நல்ல முறையில் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் முன்னேற்றம் அடையும் என்று பார்த்தால், கல்வி சார்ந்த பள்ளிகள், கல்லூரி மையங்கள் நடத்துபவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குரு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ரியல் எஸ்டேட், இன்டீரியர் டிசைனிங், கட்டுமான பொருட்கள் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பெரும் லாபத்தை ஈட்டுவார்கள். எழுத்து, பேச்சாற்றல் மற்றும் விளம்பரத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கு வருமானம் பல மடங்காக உயரும். கூட்டுத் தொழில்களில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களால் கூட்டாளிகளுக்கிடையே பிரிவு ஏற்படலாம், கவனம் தேவை. குரு அதிசாரமாகவும் நகர்வதால் பங்குச் சந்தையில் பெரிய அளவிலான தொகையை ஒரே நேரத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். சிறிய முதலீடுகள் லாபத்தை தரும். உணவுத் தொழில்கள், ஆவணம் இல்லாமல் செய்யும் தொழில்கள், அதிக கடன் வாங்கி செய்யும் தொழில்கள் பாதிப்புக்குள்ளாக வாய்ப்புகள் இருக்கிறது, கவனம் தேவை. அடுத்து குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வந்து மறையலாம். பொறுமை காப்பது அவசியம். குடும்ப அமைதிக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பழகிக்குங்க. அதனால குடும்பம் நிம்மதியாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். அதனால மன உளைச்சலும் இருக்கும். ஆரோக்கிய குறைகளும் வரலாம், கவனம் தேவை. புகுந்த வீட்டு உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த காலத்தில் இயற்கை முறையிலோ அல்லது மருத்துவ முறையிலோ முயற்சிகள் மேற்கொண்டால் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பிருக்கு. குரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகையாவார் என்ற விதிப்படி குழந்தை பாக்கியத்தில் தோஷம் இருந்தாலும் விலகி நல்ல நிலை உண்டாகும். அதுவே குரு பகவான் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியில் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது துலாம் ராசிக்கு அது லாபஸ்தானம் என்பதால் மிக பெரும் திருப்புமுனை காலமாக அமையும். இந்த அதிசார பெயர்ச்சி காலம் மிக குறைந்த காலமாக இருந்தாலும் குருவுடைய பார்வைகள் 3ஆம் இடமான தனுசிலும் 5ஆம் வீடான கும்பத்திலும் 7ஆம் வீடான மேசத்திலும் பதியும் என்பதால் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. அதிசார பெயர்ச்சி பலன்கள் பற்றி விரிவான வகையில் பின்வரும் காலங்களில் பதிவு செய்கிறேன். தற்போது ஒரு சில முக்கிய பலன்கள் மட்டும் உங்களுக்காக சொல்லிக் கொண்டு வருகிறேன். தொழிலில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். முடங்கி கிடந்த பாக்கிகள் வசூலாகும்.
புதிய ஆர்டர்களும் அதிகமாகும். வாடிக்கையாளர்கள் வருகையும் அதிகரிக்கும். 3ஆம் வீட்டை பார்ப்பதால் தைரியமும் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை வளரும். வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த தடைகளும் இன்றி சம்பளம் கைக்கு வரும். தகுதிக்கேற்ற புது வேலைகளும் கிடைக்கும். மேலதிகாரிகள் இதுநாள் வரை கொடுத்து வந்த பிரஷர்களும் குறையும். வேலைக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அருமையான முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு கிடைக்கும், அந்தஸ்தும் உயரும். இந்த காலத்தில் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எளிதில் உண்டாகும். 5ஆம் இட பார்வை சிறப்பாக அமைவதால் காதலிப்பவர்களுக்கு திருமணத்திற்காக வீட்டில் சம்மதம் வாங்க இதுவே சரியான தருணம். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியும் அதிசார குரு பெயர்ச்சியும் அதிக நன்மைகளையே தரப்போகிறது. நேயர்களே, அதிசார பெயர்ச்சி என்பது ஒரு குறுகிய கால பெயர்ச்சி என்பதால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். துலாம் ராசியினருக்கு இந்த காலத்தில் மேலும் நன்மைகள் தொடர வசதியில்லாத மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்வது, வியாழந்தோறும் கோயிலில் குரு பகவானை வணங்குவதும், ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களது உயர்வுக்கு பலம் சேர்க்கும். நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.